புதுக்கோட்டையில் 58 சவரன் தங்க நகைகளை தனி ஆளாக கொள்ளையடித்த திருடன் 25 நாட்களில் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார். திருந்தி வாழ்ந்த திருடன் 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆளில்லாத வீட்டில் கை வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? 8 வருடங்களாக எந்த திருட்டுக்கும் போகாத கொள்ளையன் மீண்டும் களத்தில் இறங்கி போலீசாருக்கு சாக்கு கொடுத்துள்ளார். ஒரே அட்டம்ப்டில் 58 சவரனை களவாடியவர் நகைகளை உருக்கி கைமாற்றுவதற்குள் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையை கலங்கவிட்ட முன்னாள் மெகா கொள்ளையனும் திருட்டில் மீண்டும் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னசத்திரத்தில் வசிக்கும் கார்த்திகா கதிரேசன் தம்பதியின் வீட்டில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் 58 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கதிரேசன் சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் நிலையில் தனியாக வசித்து வந்த கார்த்திகா சம்பவத்தன்று வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார். அந்த நேரம் மர்ம நபர் திட்டமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவியில் சிக்கிய முகமும் சம்பவ இடத்தில் கிடைத்த கைரேகை பதிவையும் வைத்து விசாரிக்கவே அதில் வெற்றிவேல் வசமாக சிக்கியுள்ளார். காரணம், அவர் ஒரு முன்னாள் குற்றவாளி. வெற்றிவேலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைத்து கைது செய்த போலீசார் அவரை புதுக்கோட்டைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. கடந்த 2017ஆம் ஆண்டு வரை பல்வேறு காவல் நிலையங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருந்தன. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு திருட்டிலும் ஈடுபடாமல் திருந்தி வாழ்ந்து வந்தவர் 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தற்பொழுது திருட்டில் ஈடுபட்டுள்ளார். திட்டமிட்டபடி கார்த்திகா வீட்டில் பூட்டை உடைத்து 58 சவரன் தங்க நகைகளை திருடியவர் அதில் ஒரு சில கிராம்களை மட்டும் விற்று செலவு செய்துள்ளார். மீதி நகைகளை உருக்குவதற்குள் போலீசார் அதிரடி காட்டியுள்ளனர். இதனையடுத்து வெற்றிவேலிடம் இருந்து 57.5 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த அக்யூஸ்டுடைய ஒரு ஃபோட்டோ கிடைத்திருக்கு. அது கடந்த நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி அவர் லொக்கேட் பண்ணி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் அக்யூஸ்டு ஏற்கனவே ஒஃபென்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கார். நம்மக்கிட்டே ஒரு ரகசியமாக ஒரு இன்ஃபார்மர் தகவல் சொன்னார். அதன் அடிப்படையிலேயே நம்ம இன்னைக்கு நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம ரிகவரி பண்ணியிருக்கோம். புகார் அளித்து 25 நாட்களில் குற்றவாளியை கண்டுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.